டெப்ரிசியேஷன் சாப்டரில் ஒரு சம் பார்க்கலாம். ஏப்ரல் 21 ஒரு மிஷின் வாங்கினாங்க வித் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் 50,000 rupees. ஓகே, ஆன் ஜூலை 2023 அதாவது 2 years கழிச்சு 1/3 மிஷினை செல் பண்ணிட்டாங்க ஃபார் 15,000. அப்புறம் அந்த சேம் டேட் another machine was purchased for 2 lakhs. ஓகேயா, then the company is following 15% straight line method. So now they are asking to prepare 3 years machine account. ஓகேயா, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க்கிங் போட்டுவோங்க. அதாவது இயர் 1, இயர் 2, இயர் 3 டேட் எழுதிக்குவோங்க. என்ன டேட்டில் என்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஃபஸ்ட் ஏப்ரல் 21 பை பண்ணியிருக்காங்க, மிஷின் 1 போட்டுவோங்க. அந்த இயரில் வேறு எதுவும் ஆக்டிவிட்டி இல்லை, ஸோ டெப்ரிசியேஷன் ஃபார் மிஷின் 1. அடுத்து செகண்ட் இயரில் நோ அதர் ஆக்டிவிட்டி, ஒன்லி டெப்ரிசியேஷன். இப்போ தேர்ட் இயரில் தான் நடந்திருக்கு. 1/3 மிஷினை செல் பண்ணியிருக்காங்க 15,000க்கு. அப்போ அதனுடைய காஸ்ட் 1 lakh. ஏன்னா 3 lakhsல 1/3 1 lakh. அப்புறம் டெப்ரிசியேஷன் ஃபார் இயர் 1 போட்டுடணும்.